காலையில் வீட்டை விட்டு பள்ளிக்கு செல்லும் பொழுது அலுவலகத்துக்கு போயிட்டு பொது இடங்களுக்கு போயிட்டு நம்ம திரும்பி வீட்டுக்கு வரப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க, தண்ணி மொண்டு முதல்ல கைகால் கழுவிட்டு உள்ளே வாங்க அப்படின்வாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு போகிறோம், ஷூ சாக்ஸு செருப்பு எதாக இருந்தாலும் கழட்டி போட்டுட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிடுறோம். ஆனால் இந்த கைகால் கழுவுற சுத்தத்தை நம்ம கொரோனா டயத்தில் விடாமல் கடைப்பிடிச்சோம். வெளியே போயிட்டு உள்ளே நுழையிறப்பே கைகாலை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் இதாலேயே நம்ம 90% அந்த சுத்தத்தாலேயே கொரோனாவை விரட்டி அடித்தோங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இந்த கைகால் கழுவுறது பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் நம்ம வெளியே போயிட்டு வரப்போ இருக்கிற பொல்யூஷனில் அவ்வளோ கிருமிகளும் நம்ம கைகாலில் இருக்கிறது அதை கழுவி வெளியவே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறது ஒரு பாதுகாப்பான விஷயம். ஆன்மீக விதமாக பார்த்திங்கன்னா தேவையில்லாத கழிவுப் பொருட்கள், துஷ்ட தெய்வங்கள், அந்த மாதிரி பெரியவங்க சொல்கிற மாதிரி காத்து கருப்பு, பேய் பிசாசுகள் இதெல்லாம் நம்ம வாசல்லையே கழுவி விட்டுட்டு உள்ளே போகிறது ஒரு மங்களகரமான விஷயம். பொதுவாகவே கை கால் கழுவுறப்போ காலுக்கு பின்னாடி வெள்ளை இல்லாமல் கழுவுனீங்கன்னா பகவானோட ஆதிக்கம் இல்லாமல் நல்ல